இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வெண்மான் கொண்டான் செல்லும் சாலையில் ஒரு முந்திரி காடு உள்ளது. இது அரசுக்கு சொந்தமான முந்திரி காடாகும். இந்த காட்டில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஒரு பிணம் எரிந்த நிலைமையில் கண்டெடுக்கப்பட்டது. இதனை அடுத்து உடையார்பாளையம் போலீசாருக்கு அந்த பகுதி மக்கள் தகவல் கொடுக்கவும் அவர்கள் விரைந்து வந்து சடலத்தை ஆய்வு செய்தனர். அப்போது அது ஒரு ஆண் சடலம் என்று தெரிய வந்தது. பிறகு போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலத்தின் அடையாளத்தை கண்டறிய முற்பட்டனர். அப்போதுதான் உயிரிழந்தவர் வடகடல் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் என்பதும் அவருக்கு 43 வயது என்பதும் தெரிய வந்தது. அதன் பிறகு கேசுவலாக காணப்பட்ட சுரேஷின் மனைவி மீது போலீசாருடைய சந்தேகம் திரும்பியது. இறுதியில் எதிர்பார்த்தபடியே மனைவிதான் கணவனை கொன்றது உறுதியானது. இது குறித்து போலீஸ் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால், கொலை செய்யப்பட்ட சுரேஷனுடைய மனைவி பெயர் அனுப்பிரியா. இந்த பெண்ணுக்கு 30 வயது ஆகிறது. 13 வயதில் ஒரு மகளும் 10 வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள். சுரேஷ் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ கட்டும் தொழில் செய்து வந்துள்ளார். சமீப காலமாக, அதாவது கடந்த 2 வருட காலமாக அனுப்பிரியாவின் சித்தப்பா மகன் வேல்முருகன் என்பவர் இவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயுள்ளார். வேல்முருகனுக்கு 33 வயது ஆகிறது. அனுப்பிரியா இவருக்கு தங்கை முறை ஆகிறது. ஆனால் 2 பேருக்குமே நெருக்கம் அதிகமாகி கள்ளக்காதல் உருவாகியுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட்டில் சுரேஷ் வேலை பார்த்து வந்ததால் அரியலூர் வீட்டில் இவர்களுடைய கள்ளக்காதல் பற்றி அவருக்கு தெரியவில்லை. ஆரம்பத்தில் அண்ணன் தங்கை இயல்பாக பேசுகிறார்கள் என்று சுரேஷ் நினைத்துள்ளார். ஆனால் இவர்களுடைய நெருக்கத்தை பார்த்து பெரும் சந்தேகம் அவருக்கு உண்டானது. இறுதியில் ஒரு நாள் இவர்கள் கையும் களமாகவே சிக்கி கொண்டார்கள். அதனால் மனைவியை சுரேஷ் பல தடவை கண்டித்திருக்கிறார். இந்த எரிச்சல் தான் சுரேஷை கொலை செய்ய அனுப்பிரியா திட்டமிட்டதற்கு காரணம். தன்னுடைய பிளானை வேல்முருகனிடம் சொல்லவும் கொலை பிளான் ரெடியானது. தீபாவளிக்காக குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வாருங்கள் என்று கடந்த 29ஆம் தேதி சுரேஷை அரியலூருக்கு வர சொன்னார் அனுப்பிரியா. அதன்படியே கோயம்பேட்டிலிருந்து சொந்த ஊருக்கு கிளம்பி வந்தார் சுரேஷ். அன்றைய தினம் இரவே பைக்கில் வடகடல் கிராமத்துக்கு வெண்மான் கொண்டான் வழியாக சுரேஷை அழைத்து சென்றிருக்கிறார் அனுப்பிரியா. கரெக்டா முந்திரி தோப்பு அருகே பைக்கில் வந்தபோது திடீரென மயக்கம் வருவதாகவும் வண்டியை உடனே நிப்பாட்டும்படியும் அனுப்பிரியா சொல்லியிருக்கிறார். மனைவிக்கு மயக்கம் என்பதால் பைக்கை நிறுத்திவிட்டு பதட்டத்துடன் சுரேஷ் கீழே இறங்கி நின்றார். அந்த நேரம் பார்த்து முந்திரி தோப்பில் மறைந்திருந்த வேல்முருகன் கையில் அருவாளுடன் பாய்ந்து சுரேஷை சரமாரியாக வெட்டினார். இதில் அந்த முந்திரி காட்டிலேயே இரத்த வெள்ளத்தில் சுரேஷ் சாய்ந்தார். பிறகு வெட்டப்பட்ட உடலை ஒன்று சேர்த்து கட்டி பெட்ரோல் ஊற்றி அனுப்பிரியாவும் வேல்முருகனும் எரித்து விட்டார்கள். இவ்வளவும் போலீசாருடைய விசாரணையில் வாக்குமூலமாக அந்த பெண் சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த கொலையில் எந்த ஒரு குழுவும் கிடைக்காத நிலைமையில் உடையார்பாளையம் போலீசார் தலைமையில் 9 குழுக்கள் அமைக்கப்பட்டன. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தபோது வேல்முருகன் கைகாட்டி பகுதியில் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தது தெரிய வந்தது. இந்த லாட்ஜுக்கு அனுப்பிரியாவும் வந்து போயிருக்கிறார். அங்கிருக்கக்கூடிய கேமராவில் இவர்கள் 2 பேரினுடைய உருவமும் பதிவாகி உள்ளது. சுரேஷை கொலை செய்வதற்காகவே இவர்கள் 2 பேரும் ரூம் எடுத்து தங்கினார்களாம். அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவு மற்றும் செல்போன் உரையாடல்களை வைத்துதான் போலீசார் வேல்முருகனையும் அனுப்பிரியாவையும் கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். கடைசியில் உண்மையும் வெளிவந்துவிட்டது. முந்திரி காட்டில் சுரேஷை கொன்றுவிட்டு ஒரு சாக்கு பையில் மூட்டை கட்டி கடந்த 29ஆம் தேதி அங்கேயே வைத்துவிட்டு இந்த ஜோடி வீட்டுக்கு போய்விட்டதாம். பிறகு மறுநாள் விடிகாலையில் தீயனூர் கிராமத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கி சென்று அதன் பிறகு முந்திரி காட்டில் இருக்கக்கூடிய சாக்கு மூட்டையில் தீ வைத்து எரித்ததாக வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். இப்போது இந்த கள்ளக்காதல் ஜோடி ஜெயிலில் இருக்கிறார்கள். 2 குழந்தைகளும் தாய் தகப்பனின்றி அனாதையாக கதறிக்கொண்டிருக்கிறார்கள். கூடா நட்பு கேடாய் முடிந்துவிட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.